நீங்கள் ஊருக்கு மற்ற ஆலயங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்தாலும் ஆக நாம் தியான வழி அன்பர்களின் உணர்வை விலாசத்தை அறியுங்கள். நாம் சுற்றுப்பயணம் செய்யும்போது அந்த ஊரிலே சென்று இந்த உணர்வின் தன்மை உங்களுடைய உணர்வை அங்கே பரப்புங்கள். அவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அந்த உணர்வை உங்களுக்குள் உணர்ந்து நாம் இந்த இந்தியா முழுவதுக்கும் இதை போல உணர்வின் தன்மை நாம் பிறகு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக உபதேசித்த உணர்வின் தன்மை நாம் புஸ்தகங்களாக எழுதினாலும் கேசட்டில் ரெக்கார்டு செய்திருந்தாலும் மீண்டும் இதை போல தெளிவான உணர்வு கொண்டு எழுத நூல்களை எழுத கற்றுக்கொள்ளுங்கள். அதை திருப்பி வாசிக்க கற்றுக்கொண்டால் இந்த உணர்வு நமக்குள் வளர்கின்றது. அந்த இயக்கம் நமக்குள் பெறுகின்றது. அது உணர்வு நமக்குள் பெறுகின்றது. இதே போல சிறிது காலமாவது 1 மணி நேரம், அதாவது ஒரு நாளில் 1 மணி நேரமாவது ஒதுக்கி இந்த உணர்வின் ஆற்றலை நாம் பெருக்கி நமக்குள் இருளை அகற்றி நம் உணர்வு பெறவுடைய இருளை அகற்றும் நிலையை செய்யும். ஆக நாம் செய்யும் தன்மைகள் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய உயிரான ஆண்டவனுக்கும் சேவை செய்யணும். எத்தனையோ உணர்வுகள் ஒவ்வொரு உடைய நாளும் அந்த ஆண்டவனுக்கும் பரிசுத்தமான நிலைகளை செயல்படுத்தும் தன்மை வருகின்றது. இந்த பூமி வான்வீதியில் இந்த பரம் என்று பரமாத்மாவுக்கும் இந்த அந்த பரமாத்மாவும் அருணர் பெற்ற அந்த பரமாத்மாவாக மாறுகின்றது. அந்த பரமாத்மாவிலிருந்து தான் நாம் ஜீவான்மா பெறுகின்றது. ஆகவே இந்த பரமாத்மாவுடைய பரிசுத்தமான நமது ஆன்மா தூய்மையாக, நமது ஜீவான்மா தூய்மையாக, நம் உயிரான்மா ஒளியாக மாறும். இந்த அருள் சக்தி பெற வேண்டும். ஆகவே அனைவரும் பெற வேண்டும் என்று எமது ஆசைகள் உங்களுக்குள் நிறைந்திருந்து நாம் உபதேசித்த உணர்வின் தன்மை பெறும் போதெல்லாம், அந்த ஆசையால் இயங்கும் போதெல்லாம் அருணர் உங்கள் உடலிலே பாய்ந்து இருளை நீக்கி மெய்ப்பொருளை காணும் அருஞான சக்தி உங்களுக்குள் வளர்ந்து, ஆக அகஸ்யனுடன் ஒன்றிய உணர்வின் தன்மை நீங்கள் பெற்று, அகஸ்யன் தன் கணவன் மனைவி ஒன்றி வாழும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் ஒன்றி அதன் உணர்வின் நீங்கள் கருவுற்று உங்களுக்குள்ளும் தீமை அகற்றும் அருஞான அணுக்களை உருவாக்கி இந்த இந்த உலகில் அருள் உணர்வுகள் பரவச் செய்து அனைத்து மக்களையும் வாழச் செய்யும். அனைத்து ஆண்டவன் நிலையும் அந்த உயிரான ஆண்டவனுக்கு நல் காணிக்கையாக நல் உணர்வாக செலுத்தும். அவன் வீட்டிற்கும் ஆலயத்தை இந்த உணர்வின் தன்மை போல் அவள் எண்ணத்தால் எண்ணும் போது அந்த ஆன்மாக்கள் பரிசுத்தமாகும். அந்த ஆலயம் பரிசுத்தமாகும். அவருக்குள் மனிதன் என்ற நல் உணர்வு உணர்த்திய அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சியாகும். ஆக இதைப்போல ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தால் வாழச் செய்யும் உணர்வுகளை பாய்ச்சி அதனால் மகிழ்ந்து அவர்கள் குடும்பங்களின் நல்வழி வளர்ப்பும்போது அதை பற்றி நீங்க ஆனந்தப்படும். அது உங்களுக்குள் அவர் ஒவ்வொரு நிலையிலும் சிரமத்தை நீக்கும் உபாயத்தை கூட்டி அவர்கள் அதன் வழி பெறச் செய்து அவங்க சிரமங்கள் மீண்டு அவர்கள் வளர்ந்தார்கள், வாழ்ந்துகின்றார்கள் என்று அந்த மனத்தின் தன்மை அவர்கள் வாழ்த்த வைத்து அந்த உணர்வின் தன்மை நீங்கள் அந்த வாழ்த்துக்குரியவராக நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அருஞானிகள் காட்டிய அறுவழியில் செல்வோம், உலக ஞானம் பெறுவோம். உலகை காத்தும் அருஞானிகளை உருவாக்கும் அறுவழியில் நாம் வாழ்வோம், பேரின்பம் பெறுவோம் என்றும் ஏகாந்த நிலை என்ற அருள் உணர்வை நமக்குள் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். இப்போது உங்கள் உடல்களில் குரு அருளை சேர்த்த பின் இந்த உணர்வு ஊடுருவி அருளை பெறும் சக்தி உங்கள் உடலில் இப்ப ஊடுருவும். இப்ப கையிலிருந்து ஒளி அலைகள் உங்கள் மீது பரவும். நல் உணர்வை பெறும் உணர்ச்சிகளை உங்களிலே தூண்டும். அருள்வழி வாழும் அருஞானம் உங்களிலே பெருகும்.